1999 பாஜகவுடனான கூட்டணியை முறித்து ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது நாம் பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியுள்ளார். 1999 பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்ததால் திமுக கூட்டணி 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது என்றும் 1999 நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக தோல்வியடைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் பார்த்துவிடலாம். அது இறக்கமா எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இலக்காரெல்லாம் கொண்டு வாங்கி சொல்ல குறைச்சி திமுக இவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறது காரணம் என்ன? அதுக்கு பாஜக 99 வார்த்தை நாங்க வடநாட்டுல ஒரு வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு வந்தது கூடாங்க இடம் ஒரு சாமி அவருக்கு தவறான வழிகாட்டு சொல்லி ஒரு ஓட்டுல கொண்டு வந்து நான் போனா வந்து நாங்க பெரிய வரலாற்று பிள்ளையே பிள்ளைங்க ஆச்சு செஞ்சதோட விளைவு 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 1999 பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்தது வரலாற்று பிழை அப்படின்னு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியிருக்கிறார். என்ன நடந்தது அந்த காலகட்டத்தில்? வரலாறு வேறு விதமாக சொல்கிறது. 1998 அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, 99 ஒரு ஓட்டு, அதுல வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. அதற்கு பிறகு திமுக கூட்டணி. அதற்கு பிறகு 2004 மீண்டும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி. அதை ஏன் மறந்தார் என்று தெரியவில்லை. 40க்கு 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றியடையவில்லை. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது வரலாற்று பிழை என்கிற வார்த்தையவே பயன்படுத்தி இருக்கிறார். 2014, 2019, அதற்கு முன்னதாக 2009 அதிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பதற்கு அவர் மறுத்தார். 2014 காலகட்டத்திலே திரு நரேந்திர மோடி அவர்களை நேரில் போயஸ் கார்டனில் வலியுறுத்திய போதும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஜெயலலிதா சம்மதிக்கவில்லை. எப்போதுமே கூட்டணி கிடையாது என்றும் அவர் தீர்மானமும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. வரலாறை வசதியாக மறக்கிறார் கடம்பூர் ராஜு. அது இன்றைய தேதிக்கான இந்த கூட்டணியை நியாயப்படுத்துவதற்காக 1999 அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தை அவர் நினைவுபடுத்துகிறார். அதற்கு முன்னதாக நிறைய சம்பவங்கள் நடந்தன. ஜெயலலிதா அவர்கள் மீதான வழக்குகள், அதற்கு தனி நீதிமன்றம் அமைத்தார்கள். தனி நீதிமன்றம் அமைக்கக்கூடாது என்று ஜெயலலிதா மத்திய அரசை எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனாலும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. பல்வேறு வருமான வரி வழக்குகள் அதுவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து ஏற்பட்ட வெறுப்புகள் காரணமாகத்தான் அந்த கடைசியிலே அப்படியான ஒரு முடிவை ஜெயலலிதா எடுத்தார். அது அவர் மாற்று அரசு அமைக்க முயற்சி செய்தார். அது கைகூடவில்லை. காரணம் முலாயம் சிங் யாதவ் அப்போது சோனியா காந்தி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்பேன் என்று கூறிவிட்டு அதற்கு பிறகு மறுத்து விட்டார். பூர்ணிசாமி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லோருமே டெல்லியிலே முகாமிட்டிருந்தார்கள். அவர் மறுத்ததால் தான் அந்த மாற்று அரசு அமைக்க முடியாமல் போனது. அதுபோக கார்கில் போர் கதாநாயகன் வாஜ்பாய், அதே போல ஆபரேஷன் சிந்தூர் கதாநாயகன் நரேந்திர மோடி அவர்கள். எனவே அவரது வெற்றி என்பது உறுதி என்கிற ரீதியிலே கடம்பூர் ராஜு அவர்கள் பேசியிருக்கிறார். கார்கில் போர் 99, கார்கில் போர் வெற்றிக்கு பிறகு 2004 வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அப்படி என்றால் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியை இழப்பார்களா? இந்த கேள்வியை நான் கடம்பூர் ராஜு அவர்களுக்கே விட்டு விடுகிறேன். நன்றி திரு தராசு ஷியாம் இணைப்பில் வந்தமைக்கு. தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மன்னிக்கவும், அரசியல் சார், சரி விஷயத்துக்கு வாங்க. சொல்லுங்க. 1999 பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்ததால் அது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு. உங்களுடைய கருத்து? ஷியாமண்ணன் கருத்தை கேட்டேன். அது பெரும்பாலும் உடன்பாடானதுதான். அதுல ஜெயலலிதா மேயர் அன்னைக்கு அந்த ஆட்சியை கவிழ்க்கலன்னா லட்சுமி சிவபாரதி பார்ட்டியை விழுங்கின மாதிரி
ஹரியானா விகாஸ் பார்ட்டியை விழுங்கின மாதிரி, மகாராஷ்டிரா கோமந்தவாடி கட்சியை விழுங்கின மாதிரி 98 வெற்றி வாஜ்பாயாலானதுன்னு சொல்லி அதிமுகவுக்குள்ளே ஒரு பிளவை பாஜகவால உருவாக்கி இருக்க முடியும். அதிமுக ஆதரவு இல்லாமலே எங்க ஆட்சி நீடிக்குதுன்னு சொல்லி ஜெயலலிதாவோட மதிப்பு மரியாதையை குறைச்சிருக்க முடியும். அந்த இடத்துக்குள்ள ரங்கராஜன் குமாரமங்கலத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு சேலஞ்ச் வந்த போது தன்னை நிரூபிப்பதற்கு ஜெயலலிதா அதை பண்ணினாங்க. அதற்கு பிறகு 1999ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் 42% வாக்குகளை அதிமுக அணி பெற்றது. சுமார் 13 இடங்கள்ல அதிமுக அணி கூட்டணி வெற்றியும் பெற்றது. திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே வெறும் 5 விழுக்காடு மட்டுமே தான் வித்தியாசம் இருந்தது. அந்த வகையில ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில கடைசியா ஜெயலலிதா அம்மையார் 40% இந்த கட்சியை விட்டுட்டு போன போது இருந்த வாக்குல பாதி அளவு தான் இன்னைக்கு இருக்குது. 20% வாக்குகள் தான் இருக்குது. எனவே அவங்களுக்கு 11.4% வாக்கு பலம் கொண்ட பாஜக மிக முக்கியமான ஒரு கட்சியாட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இருக்கிறது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எங்களையும் பாஜகவையும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது, அந்த பிரிக்கக்கூடிய சதி நடக்காதுங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. காரணம், முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை என்டிஏ இன்னொருவரை முதல்வராக சொல்லி அதிமுக விட சற்று பெரிய அணியை கூட அமைத்து விடுவாரோ என்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு ஜெயலலிதாவை மீறி ஒரு அணியை இன்னொருத்தர், திமுக அணி ஜெயலலிதா அணி, இந்த ரெண்டை தாண்டி இவர்களுக்கு இணையான ஒரு அணியை யாரும் அமைக்க முடியாது என்ற காலகட்டம் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த காலகட்டம் இல்ல. பாஜகவாலும் இன்னொரு அணியை அமைத்து விட முடியும். 2வது இடத்திற்கு யார் போட்டி என்று தமிழகம் அளவில் காட்ட முடியாவிட்டாலும் சில பகுதிகளில் காட்டிவிட முடியும் என்ற ஒரு சூழல் இருப்பதனால் பாஜக மிகவும் முக்கியமான இன்றியமையான கட்சி என்ற அடிப்படையில் கடம்பூர் ராஜ் அவர்கள் பாஜகவிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தங்களுடைய தலைவி ஜெயலலிதாவின் நடவடிக்கையே தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் இவர்களுக்கு இயல்பானது, வாடிக்கையானது. சசிகலா அம்மையார் அதிமுக சட்டமன்ற குழு தலைவரான போது ஜெயலலிதா படத்தை குப்பை தொட்டியில் போட்டு வீசியவர்கள் தான், சசிகலா படத்தை வைத்து எல்லாமே சசிகலா தான், ஜெயலலிதா வரும் டம்மி தான் என்று கூறியவர்கள். எனவே இவர்கள் இன்று இப்படி கூறுவதற்கு காரணம் பாஜக அண்ணாமலை தலைமையில் எடுத்த 11.4% வாக்குகளும் அந்த வாக்கு பலமும் தான் காரணம். கடம்பூர் ராஜி சட்டமன்ற உறுப்பினராக கோயில்பட்டியில் வருவதற்கு பாஜக தேவை என கருதுகிறார். எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்தை காப்பாற்றுவதற்கு பாஜக தேவை என கருதுகிறார். எனவே பாஜகவின் முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஜெயலலிதா 1999ஆம் ஆண்டு செய்தது வரலாற்று பிழை என்று விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு அதிமுகவின் திரு கடம்பூர் ராஜு. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது? இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரும் வரையில இது மாதிரி நிறைய வரலாற்று பிழைகள் வரும் அப்படின்னு தான் பாக்குறோம். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அணியினரும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அணியினரும் சரி, பல்வேறு கருத்துக்களை பொது வெளிகளில் பரபரப்பாக பேசி வருகிறார்கள். அதனுடைய நீட்சியாக திரு கடம்பூர் ராஜு அவர்களுடைய செயலை பார்க்கிறோம். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக 98 ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார்கள். வெற்றி பெற்று ஆட்சி அமைந்த ஒரு சில மாதங்களிலேயே தமிழகத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அது தொடர்பாக தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த 6 மாதம் ஒரு வருடத்திற்குள்ளேயே இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சரியாக இருக்காது என்று மரியாதைக்குரிய பிரதமர் வாஜ்பாய், துணை பிரதமர் அத்வானி ஆகியோர் சொல்லி வந்தார்கள். தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாத சூழலில் அதே தினம் திரு சுப்பிரமணியம் சுவாமி புகுந்து சோனியா காந்தியுடன் பேசி பாஜக ஆட்சியை கவிழ்த்து விட்டால் துணை பிரதமராக மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதாவை கொண்டு வந்து விடலாம் என்று பேசி அதற்கு இவரும் உடன்பட்டு அங்கே இந்த ஆட்சியை 13 மாதங்களில் கவிழ்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவானது. அப்பவே அது பொதுவெளிகளில் ஒரு கடுமையான விமர்சனத்தை அது எழுப்பியது உண்மைதான். இப்போது இந்த கருத்தை எடுத்து கடம்பூர் ராஜு பேசுவதற்கு எதுவுமே இல்லை. பாஜகவோடு இன்று இணைந்திருக்கிறோம். பாஜகவோடு அம்மா காலத்திலே 1988 நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் என்று பேசி அம்மாவின் விருப்பத்துக்கு இணைங்க அப்போ ஆட்சி அதிகாரத்திற்கே பாஜக கொண்டு வந்தோம் என்று பேசிவிட்டு இன்றைக்கு அந்த கூட்டணி கட்டாயம் தேவை, அதிமுக வெற்றி பெறுவதற்கு என்டிஏனுடைய வாக்குகள் தேவை, என்டிஏவை வழிநடத்துகிற பாஜக ஆதரவு தேவை என்கிற மாதிரி பேசியிருக்கலாமே தவிர
இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்து இவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திலே அமர வைத்த செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான கருத்தை பதிவிடுவது என்பது அதிமுக வட்டாரத்தில் மட்டுமல்ல பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலும் இது ஒரு கடுமையான அதிருப்தியை, எதிர்ப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் யதார்த்தம் சகோதரி. நன்றி திரு துரைகருணா, இணைப்பில் வந்தமைக்கு. தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜக கூட்டணியை முறித்தது வரலாற்று பிழை என்று அதிமுகவின் கடம்பூர் ராஜு பேசியிருக்கிறார். என்ன காரணம் இந்த நேரத்தில் அவர் இப்படி பேசுவதற்கு என்பது உங்களுடைய கருத்து? இல்ல, அவரே அதற்கான பதிலையும் சொல்லியிருக்கிறார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக ஒன்றிய அரசில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அதிகாரங்களை பெற்று கோலோச்சியதனுடைய ஒன்றைத்தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்தியது. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை, கீழே நிர்வாக கட்டமைப்புகளை, இது போன்ற, ஏன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதை நீங்க இந்திய மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லாத காலகட்டத்திலும் கூட ஒன்றியத்தில் மிக வலிமையான அதிகாரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தது. அது சில ஜெயலலிதா அவர்கள், வாஜ்பாய் அவர்களுக்கான அந்த ஆதரவை திரும்ப பெற்றதனுடைய விளைவு அப்படிங்கிறதான் அவர் குறிப்பிடுவதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இதுல 2 செய்திகள் ஒளிந்திருக்கின்றன. மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய அணுகுமுறை என்பது வேறு, டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அணுகுமுறை என்பது வேறு. மேடம் ஜெயலலிதாவை பொறுத்தளவில் அவங்க கிட்டத்தட்ட தன்னோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாகவே கூட பின்னாட்களில் நினைத்தது உண்டு. இப்ப எனக்கு முன்பாக பேசிய திராவிட இயக்க சிந்தனையாளர் துரைக்கண்ணா அவர்களும் கூட அதைத்தான் குறிப்பிட்டார். ஒரு துணை பிரதமர் என்ற அளவிற்கு மேடம் ஜெயலலிதா அவர்கள் நம்ப வைக்கப்பட்டார் அல்லது அதை நோக்கி நகர்த்தப்பட்டார் அப்படிங்கிறது. ஆனால் கலைஞர் அவர்களிடம் இது போன்ற ஒரு கேள்வியை கேட்டபோது அவர் மிக தெளிவாக ஒரு பதிலை சொன்னார். என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னார். சோ கலைஞருக்கு எப்பொழுதும் துணை பிரதமர், பிரதமர் என்பது போன்ற பதவிகளில் ஒருபோதும் நாட்டம் இருந்ததில்லை. அதனால அவரால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் கீழ் வாஜ்பாய் அவர்களை கையெழுத்திட வைத்து வாஜ்பாய் அவர்களோடு பயணிக்க முடிந்தது. அவரோடு முரண்பாடு ஏற்பட்ட பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் 10 ஆண்டு காலம் அவரால் நகர முடிந்தது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்படிங்கிற அவங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சற்றே அவர் கோபக்காரர், இன்னும் சொல்ல போனா எளிதில் கோபம் கொள்ளக்கூடிய ஒருவர், தான் எடுத்த கருத்துல மிக பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவி. சோ அவரால் 13 மாதங்கள் அந்த கூட்டணி நீடிக்க முடிந்ததே ஒரு ஆச்சரியமான விஷயமாகத்தான் எல்லோராலும் பார்க்கப்பட்டது. அதனாலதான் வாஜ்பாய் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமாச்சு. செல்வி ஜெயலலிதா அம்மையார் அந்த கூட்டணியை முறித்துக் கொண்ட போது அவர் சொன்னார், இன்று இரவுதான் நான் நிம்மதியாக உறங்கச் செல்கிறேன். பாஜகவுடனான கூட்டணியை அஇஅதிமுக முறித்துக் கொண்டது, இன்று இரவுதான் நான் நிம்மதியாக உறங்கச் செல்கிறேன் என்று அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னார். அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு பெரும் பொலிட்டிக்கல் பிரஷரை மேடம் ஜெயலலிதா பில் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதான் உண்மை. சோ அதை இப்போ துரைக்கண்ணா சொன்னது கூட இப்பொழுது ஏன் பேசுகிறார் கடம்பூர் ராஜு அப்படிங்கிறது தெரியல. அரசியல்வாதிகள் ஃப்ளோல பல கடந்த கால நிகழ்வுகளை பேசுவதுண்டு. அதுபோல அவர் பேசியிருக்க கூடும். வேறு எதுவும் நோக்கத்தோடோ கருத்தோடோ அவர் பேசியிருப்பார் என்று நானும். சரி திரு செந்தில்வேல், கடம்பூர் ராஜு பேசும்போது மற்றும் ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு அதிகாரத்தை கொடுத்தது பாஜக தான், பாஜகவால் தான் இன்று திமுக வளர்ந்திருக்கிறது என்ற கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாரே. அது ஒரு எதிர்கட்சியாக அவங்க அப்படித்தானே பேச முடியும். அஇஅதிமுகவில் நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை அவ்வாறான விமர்சனம் பார்வைகளால் தான் ஒரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் நிச்சயமாக அணுகுவார். ஆனால் யதார்த்தம் அதுவா, உண்மை அதுவானா இல்ல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு முன்பாக, நான் சொல்றது வாஜ்பாய்க்கு முன்பாக இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வலுவான ஒன்றாக இருந்தாங்க. அவங்க பிபி சிங் அவருடைய ஆட்சி காலத்துல ஒன்றியத்தில் அவர்கள் அதிகாரத்தை எந்த அளவுக்கு வைத்திருந்தார்கள் என்பது எல்லாமே வரலாறு தான். நல்ல திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பழமையான கட்சிகள். அதாவது 2வது தேர்தலை சந்தித்த கட்சி திமுக. அப்கோர்ஸ் சந்தித்த கட்சி மீன்ஸ் அவங்க போட்டியிடல, பட் 2வது தேர்தல் காலத்திலேயே தோன்றி இங்க உதயமான ஒரு கட்சி இயக்கம். சோ அவ்வளவு பழமையான கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்றியத்தில் பாஜகவிற்கு பிறகுதான் 1980 தான் பாஜக தோன்றியது. அதன் பிறகுதான் அதிகாரத்தை கைப்பற்றினார் என்று சொல்வது முரண்பாடான கருத்து. அதற்கு முன்பே ஒன்றியத்தில் வலிமையான அதிகாரத்தோடு தான் அமர்ந்திருந்தது திமுக. ஆனால் அவர் சொல்றதுல ஒரு விஷயம் உள்ளடக்கமாக இருப்பதாக நான் உணர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களோடு ஒரு இணக்கமான போக்கை கையாளுவார். சமீபத்தில் கூட ஒரு அஇஅதிமுக நிர்வாகி அதை தெரிவித்தார் பொது மேடையில. அதிமுக எப்பொழுதுமே ஒன்றியத்தோடு ஒரு இணக்கமான போக்கத்தான் கையாளும் அப்படின்னு. அவர் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வந்த போது எதிர்க்கல. நீங்க யார் ஆட்சியில் இருந்தாலும், மற்றொன்று இந்திரா காந்தி அம்மையார் ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களோடு ஒரு இணக்கமான போக்கை வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவருடைய ஒரு ஸ்டைல். அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் அவர் கையாண்டார். ஆனால் ஜெயலலிதா மேடம் முற்றிலும் அதற்கு முரண்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தான் வச்சிருந்தார். அது சோனியா காந்தி அம்மையார் மீதான கடுமையான விமர்சனமா இருக்கட்டும், வாஜ்பாய் அவர்களின் மீதான கடுமையான விமர்சனமா இருக்கட்டும், பின்னாட்களில் மோடியா லேடியா என்று கேட்டதாக இருக்கட்டும். ஏன்னா அவர் தன்னை ஒரு டாலஸ்ட் லீடராக ஃபீல் பண்ணாங்க, உணர்ந்தார். மறைந்த
துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் கூட அதை சொல்லிட்ட பொழுது ஒன்று மோடி பிரதமராக வேண்டும், இல்லை என்றால் அம்மையார் ஜெயலலிதா பிரதமராக வேண்டும் என்ற அளவுக்கு பேசினார். சோ ஒரு பிரதமர் மெட்டீரியலாக அவர் தன்னை நினைத்த காரணத்தினால் அவரால் எம்ஜிஆர் மாதிரியோ அல்லது கலைஞர் மாதிரியான ஒரு அரசியலை அவரால் கையில் எடுக்க முடியாமல் போனது அதற்கு ஒரு சிக்கலாக இருக்கக்கூடும். நன்றி திரு செந்தில்வேல், உங்களுடைய பார்வையை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து அதிமுகவின் திரு வைகை செல்வன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு, உங்கள் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பொதுச் செயலாளர், அவர் செய்தது வரலாற்று பிழை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அன்றைய சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு, மறைந்த தலைவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் எடுத்த முடிவுகளை குறித்தும் விமர்சிப்பது இதுவரை பழக்கமில்லை. விமர்சிப்பதும் கூடாத ஒன்று. ஆகவே அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய நலன் கருதி, அந்த மாநிலத்தின் நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி எடுக்கப்படுகிற முடிவுகள் தான் அவ்வாறாக அமைகிறது. ஆகவே அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. சரி, ஆனால் இப்போது திரு கடம்பூர் ராஜு அதிமுகவில் இருப்பவரை இப்படி பேசும்போது அதை தொண்டர்கள் எவ்வாறாக எடுத்துக் கொள்வார்கள்? அதுதான் சொன்னானே, கடந்த காலத்தில் கடந்த நிகழ்வுகளை திரும்பி திரும்பி அசை போடுவது என்பது அது ஒரு தவறான போக்குகள் வழிவகுத்து. பாஜகவோடு தற்போது கூட்டணியில் இருப்பதன் காரணமாக அதற்காக இவ்வாறாக பேசுகிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தையும் முன்னாடி பேசின அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் மிக தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறார். நேற்று நடந்த காரக்குடி நிகழ்வில் கூட பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால் எப்படியாவது அதை புலப்படுத்தி விட வேண்டும், உடைத்து விட வேண்டும் என்று தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். சரி, ஆனால் பேசியவர் அதிமுகவை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு வைகை செல்வன். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவோடு அந்த கூட்டணியை முறித்தது வரலாற்று பிழை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதிமுகவின் கடம்பூர் ராஜு. உங்கள் கருத்து? கடம்பூர் ராஜுடைய கருத்து ஒரு விதத்திற்கு பார்த்தால் உண்மையாக இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையில் 1998-99 சூழ்நிலையில் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அழுத்தத்தின் பெயரில் சோனியா காந்தி ஜெயலலிதாவுடைய ஒரு பார்ட்டியில அடல் பிஹாரி வாஜ்பாய் கவிழ்த்து விட வேண்டும் என்று இருந்ததும் ஒரு யதார்த்தம். இருப்பினும் அவர் சொல்வது ஒரு விதத்தில் உண்மையாகத்தான் இருக்கிறது. காரணம், 17 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கத்தில் மாநில அரசாங்கத்தில் இருப்பது காரணம் முரசொலி மாறவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாயை சந்தித்து அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய மந்திரி சபையில் இருந்து அவர்கள் தமிழகத்திற்கு பல பாராட்டுகளுக்குரிய சேவை செய்தாலும் திமுக பாஜக ஆட்சி வருவதற்கு முக்கியமாக விலை வந்திருக்கிறது அம்மையார் ஜெயலலிதா. அதை பற்றித்தான் கடம்பூர் ராஜு சொல்லுகிறார்கள் என்ற அர்த்தமும் பாருங்க. ஆனால் இன்று யதார்த்த சூழ்நிலை பார்த்தால் அவர் சொல்லுவது உண்மை இருக்கத்தான் இருக்கிறது. அதில் திமுகவையும் சேர்த்து பேசியிருக்கிறார். திமுகவுக்கு அதிகாரம் கொடுத்தது பாஜக தான், பாஜகவால தான் இன்று திமுக வளர்ந்திருக்கிறது என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறாரே. அது உண்மையாகத்தான் இருக்கிறது. காரணம், பாஜக அன்று இருந்த அழுத்தத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிர்த்து இருந்த அழுத்தத்தில் பாஜக உறவு இல்லை என்றால் கண்டிப்பாக திமுக வளர்ந்திருக்காது. அதை முன்னிறுத்திக் கொண்டுதான் ஒருவேளை மு கருணாநிதி அவர்கள் கோபாலபுரத்திற்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்திருந்த பொழுது தன்னுடைய இருக்கையை கொடுத்து, நான் ஒரு கவிஞர், நீங்க ஒரு கவிஞர், 2 பேரும் கவிஞர்களாக இருப்பதனால் என்னுடைய இருக்கையில் தாங்கள் உட்காருங்கள் என்று சொல்லி மரியாதை கொடுத்தால் முரசொலியில் மு கருணாநிதி கூட எழுதியிருக்கிறார், பாஜக ஒரு மகுப்பாத கட்சி அல்ல என்று. ஆக மொத்தம் திமுகவும் பாஜகவுடன் உறவு இருந்ததைத்தான் செல்வராஜு நினைவு கூட்டுகிறார் என்ற அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்த்தாகணும். நன்றி திரு ராஜகோபாலன் இணைப்பில் வந்தமைக்கு. 1999 ஆண்டு பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்ததால் திமுக கூட்டணி 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது என்றும் பாஜக ஆட்சியை கவிழ்த்தது வரலாற்று பிழை என்றும் கடும் விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. திமுகவுக்கு அதிகாரம் கொடுத்தது பாஜக தான் என்றும் பாஜகவால் தான் இன்று திமுக வளர்ந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியுள்ளார்.
தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஹலோ. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்று பேசி இருக்கிறீர்களே? இல்ல, அந்த கருத்தை நான் சொல்லலைங்க. அப்படி கருத்தை என்னுடைய பேச்சுல அப்படிப்பட்ட கருத்து இல்லை. நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால் 1998 ஹலோ இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. 1998 என்ன இப்ப என்ன நம்ம சேனல் இது புதிய தலைமுறை. நான் அன்றைய தினம் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்திற்கு சிறப்பாக வர வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அந்த கூட்டத்தில் பேசினது 98 மாண்புமிகு அம்மா அவர்கள் பாஜகவோடு அந்த நிலையில கூட்டணி வைப்பதற்கு எல்லாரும் யோசித்த நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் துணிச்சலாக கூட்டணி வைத்து தமிழகத்தில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்து அதன் அடிப்படையிலே தான் முதலாக பாஜக ஆட்சியை தமிழகத்தில் இந்தியாவில் முதலாக அமையப்பெற்றது. அதற்கு வித்திட்டவரே அம்மாதான் என்ற கருத்தை சொன்னேன். வித்திட்ட பிறகு அந்த ஓராண்டில பல சூழ்நிலைகள் மாறி தமிழனுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்காக நாங்கள் வெளியே வந்து விட்டோம். அன்றைக்கு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி 99 நடைபெற்ற தேர்தலில் பாஜக அவர்களோடு கூட்டணி வைத்தார்கள். திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தது. அப்ப அதிமுக கூட்டணி வைத்தால் பாஜக தீண்டத்தகாத கட்சி, திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சியா என்ற கருத்தை தான் சொன்னேனே தவிர அந்த கருத்து முழுவதுமாக இன்றைக்கு மாற்றி சொல்லப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. கூறப்படுகிறது. சுப்பிரமணிய சுவாமி பேச்சை கேட்டுதான் வெளியே வந்ததாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறீர்களே? இல்ல, அன்னைக்கு ஒருத்தர் அவர் இந்த மாதிரி பேசியிருந்தாரு. அவர் ஒரு அன்னைக்கு நடந்த சூழ்நிலையில அவர் ஒரு கருத்து சொன்னாரு. அன்னைக்கு அந்த நடந்தது அது அன்னைக்கு திமுக சாதகமாக பயன்படுத்தி திமுக பாஜக கூட்டணி வைத்தார்கள் என்ற கருத்தை சொல்லுகின்ற நேரத்தில் அந்த கருத்து சொல்லப்பட்டதை தவிர மாண்புமிகு அம்மா அவர்கள் பிழை செய்தார்கள் என்ற அடிப்படையில் ஒருபோதும் நான் கருத்தை சொல்லவில்லை. நீங்கள் பேசிய காணொளியில் அவ்வாறு இருக்கிறதே? திரு கடம்பூர் ராஜு இணைப்புல தான் இருக்கீங்க? நீங்கள் பேசிய காணொளியில் அவ்வாறாக இருக்கிறதே சார்? இல்ல, அன்றைக்கு அந்த கருத்தின் என்ன அடிப்படையில் சொன்னேன் என்று சொன்னால் ஒரு சூழ்நிலை மாற்றம் என்ற நிலையில சொல்லுகின்ற நேரத்தில் தான் அந்த கருத்தாக நான் சொல்லவில்லை. நாங்கள் வெளியே வந்து அதை பயன்படுத்தி திமுக அதை பயன்படுத்தி அடுத்து ஆட்சி வைத்தார்கள் என்ற கருத்துல தான் சொன்னேன். திமுகவோடு கூட்டணி வைத்தார்கள். திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வைத்தால் தீண்டத்தகாத கட்சி என்றுதான் அன்றைக்கு அந்த கருத்து அந்த அடிப்படையில் தான் நான் பேசினேனே தவிர மற்றபடி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் பாஜகவோடு கூட்டணி வைத்து ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருந்த என்ற கருத்தை தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர அம்மா அவர்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் நித்தம் வழிபடுகின்ற தெய்வம். எங்களை பொறுத்தளவுல அம்மா அவர்களை பற்றி கனவுலை கூட நாங்கள் அப்படிப்பட்ட கருத்தை சொல்ல தேவையில்லை, சொல்லவும் மாட்டோம். நன்றி திரு கடம்பூர் ராஜு. இணைப்பில் வந்து உங்களுடைய பேச்சு குறித்த விளக்கத்தை தந்தமைக்கு. 1999 ஆண்டு ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்று அவர் காணொலியில் பேசியிருந்த நிலையில் இணைப்பில் வந்து புதிய தலைமுறையிடம் இணைப்பில் வந்து அவ்வாறு பேசவில்லை என்று மறுத்து பேசியிருக்கிறார் திரு கடம்பூர் ராஜு.